கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேதத்திலே நீதிமொழிகள் புஸ்தகம் அதிலே 18வது அதிகாரம் அதிலே 17வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அழகாய் ஞானமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வழக்கில் நம்ம பல இடங்களில் என்ன சொல்லுவோம், ஒரு சண்டை வரும்போது யார் அதிகமாக சத்தமாக பேசுகிறோமோ, யார் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோமோ அவங்க பண்ணுறது தான் சரி, அவங்க தான் சரியாக இருக்கிறாங்க. அதனால நம்ம மிச்ச பேர் அமைதியாக இருக்கிறதுனால இவங்க இப்போ பேசுகிறாங்களே இவங்க தான் சரியாக இருப்பாங்க போல நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, நம்ம சத்தமாக பேசுறதுனால நான் பேசுவது சரி என்று ஆகிவிடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளோட இல்லை ஏதோ ஒரு தப்பை வச்சுட்டு நான் தப்பே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம் தானே? ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அதை விட வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு தெரியும். பல நேரங்களில் பாருங்க, மனுஷனே நம்முடைய பேச்சை கண்டு சிரிப்பான். நம்ம என்னதான் நான் நல்லவன், நான் தப்பே பண்ணதில்லைன்னு சொல்லி சாதிச்சாலுமே ஒருத்தர் நம்ம கண்ணால் நம்ம தப்பை பார்த்துருப்பாங்க. நம்முடைய அயல் வீட்டால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வாழ்க்கையை பார்க்குறவங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க நம்ம வாழ்க்கையை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோதான் சத்தமாக பேசினாலும் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை அப்படின்னா, நம்ம எத்தனை சத்தத்தை உயர்த்தி பேசினாலும், எவ்வளோ கத்தி நான் நீதிமான வாழ்றேன்னு சொன்னாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானோ தன் உதடுகளை அடக்குகிறான், காக்கிறான். அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சத்தமா என்னைக்குமே உங்களுடைய நியாயங்களை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. நீங்க ஒருவேளை நீங்க சரியா இருந்தாலுமே நீங்கள் சத்தமா பேசி உங்களுடைய நியாயங்களை நீங்க சொல்ல நீங்க முன் வரக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளை காக்கிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க உதடுகளை காத்து நீங்க எந்த காரியங்களை பேசாம மனுஷங்க மத்தியில் ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா அதுதான் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மேன்மையான வாழ்க்கை. ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தருக்கு முன்பதாக மட்டும் இல்லை, மனுஷனுக்கு முன்பதாக நம்ம யோக்கியமான வாழ்க்கை வாழும் வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு முன்பாக மட்டும் நமக்கு உண்மையா இருக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு போவதை விட, மனுஷங்க பார்க்குறாங்களே அவங்க முன்னாடி நான் சாட்சியுள்ள ஜீவியத்தை பண்ணணும், அவங்க முன்னாடியே என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வாழ்ந்து காமிப்போம். அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெறும் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், பெரிய காரியங்கள் செய்வேன் பேசிட்டு இருக்கிறத விட வாழ்ந்து காமிங்க. அதுதான் மற்ற ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரும். எப்பயுமே நான் சொல்ற ஒரே ஒரு காரியம்தான், பவுலுடைய வார்த்தைகளை விட அவன் வாழ்க்கை மாறினது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. இன்னைக்கு உங்க வாயில சொல்ற வார்த்தையை விட உங்க வாழ்க்கையில அதை வெளிப்படுத்திட்டீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை உங்க மூலியமா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சொந்த பந்தங்க முன்னாடி சாட்சியா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.